கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பல தலைவர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவங்களில் சில பேர் தேவ ஜனங்களை வழி நடத்தி சென்றாங்க. சில பேர் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிச்சிருக்கிறாங்க. பல பேர் தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்கிறாங்க. சிலர் தேசத்தை அரசாண்டு இருக்கிறாங்க. பல பேர் தேவ பலத்தோட சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி நிறைய பேருக்கு முன்மாதிரிகளாக இருந்திருக்கிறாங்க. பல பேர் தேவனுக்குன்னு இரத்த சாட்சிகளாக மறிச்சும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தங்களை தலைவர்கள்னு சொல்லிக்கொள்ளுகிறவங்களுடைய வாழ்க்கையையும் நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். தங்களுடைய வாழ்க்கை எத்தனை சீர்கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களுடைய திருச்சபை மக்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க. மதுபானத்துக்கு அடிமையான திருச்சபை போதகர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திருச்சபையினுடைய சொத்துக்களை திருடி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டு சிறை சென்ற போதகர்களும் இருக்கிறாங்க. சொத்துக்காக சகோதரனை கொலை செஞ்சுட்டு கொலைகாரனான பிரசங்கியார்களும் இருக்கிறாங்க. தங்களுடைய இஷ்டப்படி நடக்கலன்றதுக்காக பழி வாங்கக்கூடிய திருச்சபை தலைவர்களும் இருக்கிறாங்க. திருச்சபை மற்றும் ஊழிய ஸ்தாபனங்களுடைய பொறுப்புகளில் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் அவங்க ஜாதியை சேர்ந்தவங்களையும் இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களையும் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பிரயாசப்படக்கூடிய தலைவர்களும் இருக்கிறாங்க. அரசியல்லையே சிறந்து விளங்க வேண்டுமா? கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு போய் அங்கே அவங்க எப்படி அரசியல் செய்கிறாங்கன்னு கவனித்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை மிஞ்சுறதுக்கு யாராலேயும் முடியாதுன்ற முதுமொழி தோன்ற அளவுக்கு திருச்சபையில் அரசியல் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ காரியங்களை இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நாமளும் தேவனுடைய திருச்சபையில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி நாம் எப்படியாப்பட்ட தலைவர்களை உடையவங்களாக இருக்கிறோன்றத நேரம் எடுத்து சிந்திப்போம். உலக சரித்திரத்தில் ஜான் வெஸ்லி, பில்லி கிரஹாம், அதோனிராம் ஜட்சன், சிடி ஸ்டர்ட், பிஷப் ஹீபர் அப்படின்னு பல தலைவர்களை நாம் அறிஞ்சிருக்கிறோம். இவங்களுடைய வாழ்க்கை பாதையை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது பல தரப்பட்ட பின்னணியங்களில் இருந்து பல நிலைகளில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருந்தாலும் அவங்க அத்தனை பேருடைய நோக்கமும் தேவனுடைய சித்தத்தை செஞ்சு கிறிஸ்துவ தங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து தேவனுக்கு மகிமை சேர்க்கிறதாவே இருந்திருக்குது. கொஞ்சம் பின்னோக்கி போய் பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய வாழ்க்கையையும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற தங்களுடைய வாழ்க்கையை முதலாவது சாட்சியுள்ளதாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மக்களை தேவனுக்கு நேராக வழி நடத்தினாங்க. அவங்களுடைய கைகளில் தேவன் கொடுத்திருந்த ஜனங்களுக்காக அவங்க எதையும் செய்ய ஆயத்தமாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சப்போ அவங்கள அழிச்சிட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு தேவன் சொன்னப்போ கூட மோசே அவங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான். மேலும் தேவரீர் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சருளுவீர்னா மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடும்னு சொன்னான். மோசையை பின்பற்றி அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய ஜனத்தார் மேலே எத்தனை கரிசனை உள்ளவராக இருந்தாருன்றத நாம் ரோமர் 9:1-3 வசனங்களில் வாசிக்கிறோம். தான் ஒருத்தன் சபிக்கப்பட்டு போனாலும் அது மூலயமா இஸ்ரவேல் மக்கள் கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்ளுவாங்கன்னா அதுக்கும் தான் ஆயத்தமாக இருக்கிறதா சொல்கிறாரு. தங்களுடைய ஜனங்களே தங்களை கொலை செய்ய எத்தனிச்சப்போ அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக திறப்பில் நின்னாங்க. என்ன ஒரு கரிசனை, என்ன ஒரு சாந்த குணம்! இவங்க எல்லாம் தங்களுடைய சொகுசான வாழ்க்கையை விட்டு கொடுத்தாங்க. தேவன் பிரியப்படாத எதையும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்காதவங்க. உலக வாழ்க்கையையும் மனுஷரால் வரக்கூடிய மேன்மையையும் அற்பமாக எண்ணினவங்க. தங்களை மறைச்சி கிறிஸ்துவை பிரதிபலித்தவங்க. தேவ சித்தம் செய்ய தங்களை அர்ப்பணிச்சாங்க. விலையேற பெற்ற கல், பொன், வெள்ளி இது எல்லாத்தையும் வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினவங்க. தேவ சித்தம் ஒன்றை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக கொண்டவங்க.
ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு திருச்சபைகள்லேயும் ஊழிய ஸ்தாபங்கள்லேயும் சிறந்த தலைவர்களுடைய பற்றாக்குறைக்கு ரொம்ப முக்கிய காரணம், தேவன் தன்னுடைய ஊழியத்துக்குன்னு அழைக்காத பலரும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறது தான். திருச்சபைகளில் பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் மற்றும் ஒரு காரணம் இருக்குது. உலக வாழ்க்கையிலேயே இல்லை வியாபாரத்திலேயே சிறந்து விளங்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அழைச்சி திருச்சபையில் பொறுப்பான இடங்களில் அமர வைக்கிறது தான். மேலோட்டமாக பார்க்கும்போது இதில் தவறென்ன இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் ஒன்று நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் 2 விதமான ஞானம் இருக்குது. ஒன்று தேவ ஞானம், இன்னொன்று உலக ஞானம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லைன்னு எபிரேயர் 5:4 சொல்கிறபடி, தேவனுடைய ஊழியத்துக்குன்னு தேவனால் பிரித்திருக்கப்படாதவங்க, அதுக்குன்னு சரியான ஆயத்தப்படாதவங்க தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுறப்போ அவங்க உலகத்தினுடைய விதிமுறைகளின்படி செயல்படுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய பகுத்தறிவு அவங்களுக்கு இருக்காது. உலகத்தினுடைய திட்டங்கள், நிகழ்வுகள் திருச்சபைக்குள்ளேயும் கர்த்தருடைய ஊழியத்திலேயும் வேலை செய்யாது. இவங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாம தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கே முயற்சி செய்வாங்க. தேவனை மறைச்சு தங்களையே வெளிக்காட்டுவாங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்களுக்கு எது சரின்னு நினைக்கிறாங்களோ அதையே செய்வாங்க. அன்பானவர்களே, தொடர்ந்து சுயத்தில் வாழ்கிற எந்த ஒரு ஊழியரையோ போதகரையோ தனி மனுஷனையோ தேவன் பயன்படுத்துறதில்ல. அவங்க எவ்வளவு பேர் பிரஸ்தாபம் பெற்றவங்களாக இருந்தாலும், எவ்வளவு தாளந்து நிறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்க தேவனுக்குன்னு எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க செய்கிறத தேவன் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. அவங்க எல்லாரும் மரத்தினாலேயும் வைக்கோல்னாலேயும் கட்டிடத்தை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு இருக்கக்கூடிய போதகர்கள் எப்படியாப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத நிதானித்து பார்ப்போம். சுயநலம் இல்லாத ஊழியர்களை உடையவர்களானா அவங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.